அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து என்கிட்ட வந்து பொருத்தத்துக்கு வந்த ஜாதகம். இந்த ஜாதகம் இப்போ நான் போட போகிற ஜாதகம்ல இந்த ஜாதகத்துக்கு வந்து இது வந்து ஒரு பையனுடைய ஜாதகம். ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த பையனை கொடுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டு வந்தாங்க. இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இவர் பிறந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா துலாம் ராசி, துலாம் லக்னம். துலாம் ராசியில் பிறந்து துலாம் லக்னத்தில் பிறந்திருக்காரு. இந்த ஜாதகத்தில் நான் பெரும்பாலும் வந்து 10 பொருத்தம் பார்க்கறது இல்லை. 2 நட்சத்திரத்தை மட்டும் பேஸ் பண்ணி வச்சு கணப்பொருத்தம், தினப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீதீர்க்கம் இந்த மாதிரி வர்ற இந்த 10 பொருத்தங்களை பார்க்கறது இல்லை. நட்சத்திரத்துக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிருதுன்னா அங்கே வந்து 12 வீடுகளுக்கும் 9 கிரகங்களுக்கும் அர்த்தம் இல்லாமல் போயிருது இல்லை. அதனால் நான் அதை பார்க்கறது இல்லை. தசாபுத்தி அமைப்புகளை மிக மிக முக்கியமாக பார்ப்போம். ஒரு 5 வருஷத்துக்காவது 2 பேரும் அன்னுனியமாக இருந்து சந்தோஷமாக இருந்து குழந்தைங்க பிறக்கிற ஒரு 5 வருஷத்துக்காவது நல்ல தசாபுத்திகள் இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து நான் கவனமாக வந்து கவனிச்சுட்டு இருப்பேன். அதே மாதிரி கோச்சார ரீதியாக ஜென்மசனி அஷ்டமசனி பாதிப்புகள் இருக்குதா, லக்னாதிபதி எப்படி இருக்குது, லக்னாதிபதி தானே நம்மளுடைய குணத்தை பிரதிபலிக்குது, அவங்களுக்கு 2 பேத்துக்கு இது ஒத்து போகுமா, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து தான் முடிவு பண்ணுவோம். சில விஷயங்கள் வந்து வெளிப்படையாக வந்து பட்ட உடனே ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஜாதகம் தான். பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி 1 ஆகி 7ஆம் இடத்துல நீச்ச சனி உட்காந்துருக்காருங்க. 7ஆம் அதிபதியை அவர் பார்க்குறாரு. 7ஆம் அதிபதிக்கோ 7ஆம் வீட்டுக்கோ எந்த விதமான சுபர்கள் தொடர்பும் இல்லை. சுக்லபட்சம் நவமி திதியில் உள்ள சந்திரன் தான் பார்க்குறாதுன்னா கூட 7ஆம் இடமோ 7ஆம் அதிபதியோ பெருசாக விசேஷமாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். லக்னம் ராசி 2யுமே சனி பார்த்து கெடுக்கிறாரு. கடுமையான பிடிவாதம் உள்ள நபராக இருப்பார். 7ஆம் அதிபதி 7ஆம் இடம் வந்து பாதிச்சிருக்கிறதுனால 26 வயசு 11 மாதம் ஆகுது. 27 வயசுக்குள்ள திருமணம் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஓகே சொல்ல மாட்டேங்க. கொஞ்சம் தாமத திருமணம் பண்ணணும். 7ஆம் அதிபதி 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குல்ல, கொஞ்சம் தாமத திருமணம் பண்ணணும். கலத்திர தோஷம் சொல்லுவாங்க. இதில் வந்து வாழை மரத்தை வெட்டிட்டு கல்யாணம் பண்ணால் சரியாயிருமா அப்படின்னா சரியாகாதுங்க. தாமத திருமணம் ஒன்று தான் இதுக்கு வந்து விதி விலக்கு. கடுமையான பிடிவாதம் பிடிக்கிற நபராக இருப்பார்ல, கொஞ்சம் மெச்சூர்டான வயசுக்கு அவர் வரணும் அப்படிங்கிறத இதை உணர்த்துது. ஒரு 31 வயசுல தான் வந்து திருமணம் முடிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா குரு திசையில் சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்குங்க. 6ஆம் அதிபதி திசையில் 8ஆம் அதிபதி புத்தி. 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலே உட்காந்துருக்காரு. 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலே உட்காந்துருக்காரு. சந்திரனாட அதியோகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட சுக்லபட்ச நவமி திதியில் உள்ள சந்திரன் தான். பெருசாக வேற எந்த சுபர்கள் தொடர் இருவருக்கும் இல்லை. 6ஆம் அதிபதியத்தை கொடுக்க தயாரான ஒரு ஜாதகம். 6ஆம் அதிபதி திசையில் 8ஆம் அதிபதி புத்தி அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த 6-8 காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக வரவே கூடாது. இந்த 2 காரணங்களை வச்சு தான் இந்த ஜாதகம் வந்து வேண்டாங்க. 27 வயசுல சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு பக்குவம் உள்ள ஜாதகம் இல்லை அப்படிங்கிறது 1வது பாயிண்ட். 2வது வந்து 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி புத்தி, 6ஆம் வீடு 8ஆம் வீடோட தொடர்புலேயே நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த பையன் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணோம். இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறதுனால இந்த பையன் வாழ்க்கை பாதிக்கப்படுமே அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி நம்மள்கிட்ட வர்ற கிளைண்ட்டு அவங்களுக்காக நம்ம உண்மையாக இருக்கணும்ல. இந்த மாதிரி ஜாதகங்களை வந்து கொஞ்சம் லேட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறதா விதி. இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த பையனை நம்ம ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னா நம்ம ஜோதிட தொழிலே பண்ண முடியாதுங்க. இப்போ இந்த பையனை வந்து தாமத திருமணம் பண்ண அறிவுறுத்தப்படுத்தப்பட்டது என்ன காரணம்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான். சீக்கிரமாக திருமணம் முடியும் போது 7ஆம் இடம் கெடும், 7ஆம் அதிபதி வந்து கெடுவார். இந்த மாதிரி அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மறு திருமண வாய்ப்புகள், மறுபடியும் திருமணத்தால் பிரச்சனை, இந்த விஷயங்கள் தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து நம்ம இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறது. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.